அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கோங்குரா புளிச்சக்கீரை வச்சு ஒரு துவையல் பண்ணலாம். வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு அதுக்கு முன்னால் அந்த போன வீடியோவில் விட்ட அந்த கதையும் நான் சொல்லிடுறேன். அந்த ஐயர் வந்து சொல்கிறாரு, ஒரு நல்ல படித்தவங்களா பார்த்து வேதம் நல்லா கற்றுக்கிட்டவங்களா பார்த்து எனக்கு 4 பேர் சேர்ந்து இந்த யாகத்தை பண்ணணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த அரைக்குறை ஆளெல்லாம் வந்தால் சரியாக வராதுன்னு சொல்கிறார். அதுக்கு அந்த வீட்டுக்காரர் சொல்கிறாரு, நான் எங்கப்பா அதெல்லாம் போய் தேடுவேன், நீங்களே இது எல்லாத்தையும் நீங்கள் ஏற்பாடு பண்ணிக்கோங்க, நீங்களே இந்த யாகத்தை செய்யுங்கன்னு அவர் சொல்லிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு அவர் ஒரு நாள் குடிக்கிறாங்க. ஒரு 2-3 நாள் பொறுத்து அந்த கிரகப்பிரவேசத்தை வைக்கும்போது அவரே ஒரு 4 ஆளை கூப்பிட்டு வராரு. அந்த ஐயரே கூப்பிட்டு வராரு. எல்லோரும் சேர்ந்து அந்த யாகத்தை பண்ணிகிட்ருக்காங்க. பண்ணிகிட்ருக்கும்போது அப்போ அந்த அந்த ஐயரை வந்து கேட்குறாரு அந்த வீட்டுக்கார்ட்ட, இந்த தங்கப்பூனெல்லாம் ரெடியாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம் ஐயரே, எல்லாமே ரெடியாக வச்சுருக்கேன் நான் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தான் பக்கத்தில் கூட அவர் கூப்பிட்டு வந்தார்ல அந்த 4 பேர், அதில் ஒருத்தருக்கு அப்போ தான் தெரியும், தங்கப்பூனையா அப்படின்னா என்னது அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட கேட்குறாரு. அது வேற ஒன்றும் இல்லை, அவர் வந்து தங்கப்பூனையை தானமாக தருவார் அப்படின்னு. தங்கப்பூனையை தானமாக தருவார், யாருக்கு தருவாருன்னு, யார் யாகத்தை நடத்துகிறாங்களோ அவங்களுக்கு தருவார். அப்போ உங்களுக்கா சாமின்னு அவர் கேட்குறாரு. ஆமாம், எனக்கு தான் தருவாங்க. அந்த மாதிரி ஒரு தானம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எல்லாம் நம்ம ஏற்படுத்திக்க வேண்டியது தான் அப்படின்னு இவர் சொல்கிறார். இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. நீ சும்மா இருந்தீனாவே போகிறோம், நீ மந்திரம் சொல்ல வந்த, நீ மந்திரம் சொல்லிவிட்டு தட்சிணை வாங்கிட்டு போய்கிட்டே இரு, இதெல்லாம் நீ கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் கட் அண்ட் ரைட்டாக சொல்கிறார். இது இவனுக்கு மனசில் உறுத்திக்கிட்டே இருக்குது. ஏன் இந்த மாதிரி வேதமெல்லாம் படித்தவங்களே இந்த மாதிரி தப்பு பண்ணால் இப்போ சாதாரண மக்களை சொல்லி நம்ம என்ன பண்ணுறது, ஏன் இப்படி பண்ணுறாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் நோண்டிக்கிட்டே இருக்காப்புல, அது சொல்லுங்கன்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, சரி யாகமெல்லாம் முடிவிட்டோம், நீ வீட்டுக்கு வா, நான் அதை பற்றி உனக்கு விரிவாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். சரி, யாகமெல்லாம் முடிஞ்சிச்சு, எல்லோரும் தட்சணையை வாங்கிட்டாங்க. அந்த வீட்டுக்காரர் கூட அவருக்கு ஒரு தங்கப்பூனை பளபளன்னு நல்லா வெயிட்டாக ஹைட்டாக ஒரு அழகான தங்கப்பூனையை அவருக்கும் தானமாக கொடுக்குறாரு. அவரும் தானத்தை வாங்கிட்டு போயிடுறாரு. போயிட்டோன்னா ராத்திரிக்கு வர சொன்னாரேன்னு சொல்லிட்டு இந்த ஐயரை அவங்க வீட்டுக்கு போகிறார். போயிட்டு கேட்குறாரு, சொல்லுங்கள், எனக்கு அதை விளக்கம் சொல்லுங்கள், அந்த மாதிரி ஒரு தானம் இருக்கா சாஸ்திரத்தில் அப்படின்னு சொல்லி கேட்குறார். அந்த மாதிரி தானமெல்லாம் இல்லை, நான் தான் வந்து அவர்கிட்ட நிறைய பணம் இருக்குது, அதை வாங்கிறதுக்காக வேண்டி நான் இந்த மாதிரி பண்ணேன். அப்போ அந்த பேயெல்லாம் இருக்குதுன்னு சொல்லுங்களே, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, சும்மா தான் சொன்னேன், இதெல்லாம் பாவம் இல்லையா, இதெல்லாம் இதாக இல்லையா, தப்பு இல்லையா, ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு அவர் கேட்குறாரு. இது தப்போ ரைட்டு அதெல்லாம் தெரியாது, எனக்கு பணம் வேணும், எனக்கு அவர்கிட்டேருந்து பணம் வாங்கணும், பெரிய பணக்கார, அவர் ஏழைலாம் கிடையாது, பெரிய பணக்கார.